அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொஞ்சம் ஈஸியாக வந்து ஷார்ட்கட் பண்ணலாம்னா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ்னா ஒரு காஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்து நமக்கு மார்க்அப் பர்சன்டேஜ்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா மார்க்கெட் ப்ரைஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ இதே மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த இது ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்அப் பர்சன்டேஜ், மார்க்அப் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ மார்க்அப் பர்சன்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் பேசிக். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20% அப்படின்னா நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காஸ்டிங் ப்ரைஸ்க்கு கீழே போட்டு மேலே செல்லிங் ப்ரைஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எனக்கு 100% எப்போவுமே அசம்ஷன் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு ஒவ்வொரு 100%க்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னா 20% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 120% வருமா? ஸோ அப்போ பர்சன்டேஜ் அடி ஆயிடும். 100யும் 120யும் கேன்சல் பண்ணால் இது 5 20 100, இது வந்து 6 20 120. ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் பார்ட் 5 6/5, அதாவது ஒவ்வொரு 5 ரூபாய்க்கும் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, 6 ரூபாய் கிடைக்குது. அப்போ என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 ரூபாய்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 6 ரூபாய் அப்படின்றது வரும். இங்கே எனக்கு காஸ்ட் ப்ரைஸோட ரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? அப்போ 5 பார்ட் அப்படின்றது எனக்கு 3000 ரூபாய் அப்படின்னா எனக்கு ஒரு பார்ட் என்ன அப்படின்னா 600. ஸோ அப்போ எனக்கு தேவை வந்து செல்லிங் ப்ரைஸ் 6 பார்ட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா 6 × 600 3600 ஆன்சர். 5500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. லாஸ் வந்து 30%. அப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சலாம். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா 100% எப்போவுமே அசம்ஷன் பண்ணிக்கணும். லாஸ் வந்து 30%. அப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 70% இருக்கும். லாஸ்னா கழிக்கணும், ப்ராஃபிட்னா கூட்டணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100% அப்படின்னா என்னோட லாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 70%. ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த 0 கட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஃப்ராக்ஷன் பார்ட்லனா 7/10 வருமா? அப்போது என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10 ரூபா அப்படின்னா என்னோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு வந்து 3 ரூபாய். அதாவது வந்து எனக்கு லாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 3 ரூபாய் வருது. ஸோ இப்போ இது வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியுமா? அதாவது 10 பார்ட் அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலா? ஸோ அப்போ 5500க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ ஒரு பார்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 580 வருமா? எனக்கு தேவை வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 7 பார்ட். அப்போ 7 × 580 ஸோ அப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னா 3850. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 20 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 15% கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் அப்படின்றது 15%. 15% நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அதோட ஃப்ராக்ஷன் பார்ட் 3/20 ஞாபகம் வரும். என்னன்னா 15/100 கேன்சல் பண்ணால் நமக்கு 3/20 வருமா? ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ ஞாபகம் வந்துடும். அப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து 3/20 அப்படின்னா ஒவ்வொரு 20 ரூபாய்க்கும் நான் 3 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு 20 ரூபாய் ஒரு பேனா வந்து இந்த மார்க்கெட் வந்து 20 ரூபானா 20 ரூபாய் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 ரூபாய் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பேன்னா 17 ரூபாய் கொடுப்பேனா? அப்போ என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 20 ரூபாய் அப்படின்னா கீழே உள்ள வேல்யூ தான் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வரும். செல்லிங் ப்ரைஸ் வரும்போது என்ன பண்ணிக்கணும் டிஸ்கவுண்ட் வந்து கழிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ 20 ரூபாய்க்கு 3 ரூபாய் கழிச்சா என்னோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னா 17 ரூபாய். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்க்கு இங்கே உள்ள ரேட்டை நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 20 ரூபா கொடுத்துருக்கோமா? அப்போ 20 பார்ட் அப்படின்றது 20 ரூபாய் அப்படின்னா ஒரு பார்ட் நமக்கு என்ன அப்படின்னா 1 ரூபாய் தான் வரும். அப்போ நமக்கு தேவை 17 பார்ட்டா? ஸோ இப்போ 17 பார்ட்ஸ் அதோட விலை எவ்வளோ அப்படின்னா 17 ரூபாய். ஸோ நமக்கு ஆன்சர் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 17 ரூபாய்.